ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரி பலங்கர தூரபலங்கர பகரபலங்கர பகரபாச்சி. ஆமென். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொண்டு எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே அருள் செய்வேன் என்று சொல்லி நீ வாக்கு பண்ண வாக்கு மாறாத தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் சபையிலும் ஜனங்கள் மத்தியிலும் தேவனே நீ மகிமைப்படுவீராக நான் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை பாடி போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தும் போது நீ மகிமைப்படுகிறீர். நீர் எங்களை கனம் பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை வேலை மொழி கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாடல் ஆராதனையை பொறுப்படுப்பீராக. நம்முடைய வார்த்தைகளை நீர் அபிஷேகித்து ஆண்டவரே உம்முடைய கிருபை வல்லமை வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே சகல விதமான பரிசுத்தவங்களுடைய ஆராதனையிலையும் ஆண்டவரே எல்லா இடங்களும் நடக்கிற ஊழியங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய எல்லா முடி மக்களையும் சரியான நேரத்திலே கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள சேவிக்க உதவி செய்யும். தாழ்த்தினுடைய திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர பாடலை நாம் முதலாவது பாடிட்டு பாடல் ஆராதனை வழிக்கு செல்ல போகிறோம். ஸ்தோத்திர பாடல். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, பல அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்று மாறா அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்று மாறா அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். உற்சாகமாக கருத்தட்டி பாடுங்க. ஜோதியாய் வந்த அன்பே கோவில் ஜீவன் தந்து என்னை விட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே கோவில் ஜீவன் தந்து என்னை விட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே,
தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்ந்து வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்து வணங்கிடுவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Glory to God. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஜூலை மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு இந்த ஆண்டவரே ஜீவனுள்ள ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்களை நீர் கூட்டி சேர்த்தமுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனை, நல்ல பாடல்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல சாட்சிகள் ஆண்டவரே எல்லாவற்றுக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததில் உங்களுக்கு கொடுக்க ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவரே கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கைவிடுகிறது இல்லை என்று சொன்ன அதே கர்த்தர் எங்களை எப்படி கைவிடுவீர் என்கிற சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொன்ன அநேக வார்த்தைகள் உண்டு. கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிடுகிறதில்லை என்று வாசிச்சோமல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை போட்டு அதைத்தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தினுடைய முன் பகுதியை மட்டும் வாசிக்க கேட்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய முன் பகுதியை மாத்திரம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்று அநேக வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பாஸ்டர்மா மூலமா தீர்க்க தரிசனத்து பேசினார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரேமாவுக்கு ரிலேட்டடா அந்த வார்த்தைகள் வரும்போது தைரியத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வார்த்தை இருக்கு, எப்படி கைவிடுவேன். நல்லா கவனிங்க, எப்படி உன்னை நான் கைவிடுவேன். என்ன அழகான வார்த்தை இல்லை? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும்போது இல்லை புருஷரால் கைவிடப்பட்ட மனைவிகள், மனைவியால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இல்லை தாயால் கைவிடப்பட்ட குழந்தைகள். எனக்கெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். ஒரு நாள் ஆராதனை முடிச்சுட்டு மதியம் 1 மணிக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த ரிங் ரோடு, சாரி அங்கே அந்த ஓசூரில் இருக்கிற எம்ஜி ரோடு வழியாய் அங்கங்கே கூட்டங்கள், அநேக கூட்டங்கள் நின்று கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒருவேளை ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையோன்னு சொல்லி நான் ஸ்லோ பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்டேன் என்னங்கன்னு. ஒரு பிறந்த குழந்தைய கொண்டு போய் யாரோ ரோட்டில் போட்டாங்க, அது நாய் கடிச்சு பீஸ் பீஸாக தின்னுட்டுருக்குன்னு. உயிரே போயிருச்சு. தன் கற்பத்தில் சுமந்த பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஏசாயா 49:15. ரொம்ப அங்கே இருந்தவங்களாம் அலர்ந்து போயிட்டாங்க. இம்மாறலான ஒரு காரியம், குழந்தை போட்டு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தையை நாய் கடிச்சு தின்றதை பார்த்த உடனே நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் போனேன். இதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் எப்போது வேணாலும் நீங்களும் நானும் கைவிடப்படலாம். உங்களையும் என்னையும் கைவிடாத ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை எப்படி கைவிடுவேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு எப்ராயிமை குறித்து ஒரு நல்ல ஸ்டடியை கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். ஓகேவா? நல்லா விளங்கிட்டீங்களா? அந்த எப்ராயிமே அப்படின்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்களா. நான் வாசிப்பேன் தைரியமா. ஜோதிக்குமாரே உன்னை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அட்லீஸ்ட் மைக்ல வாசிக்கலனாலும் மனசுலயாவது வாசிங்களேன். இல்ல புரியுதா உங்களுக்கு? உன்னை எப்படி கைவிடுவேன். அப்ப எப்ராயிம் கிட்ட ஏதோ சில காரியம் இருக்கு. எப்ராயிமை குறித்து மாத்திரம் இன்னைக்கு ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்த மாத்திரம்
அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நெகட்டிவாய் 6 காரியம் உண்டு. கடைசியாக அவன் மரம் மாறின பின்பு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 7வது பாயிண்ட். 7 பாயிண்ட் முடிக்க முடியுமானால் முடிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி வசனம் வரும்போது நானா இது வரலும் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு இந்த வார்த்தையை நான் 100 முறைக்கு மேல சொல்லியிருப்பேன். என்னை எப்படி கைவிடுவார், என்னை எப்படி கைவிடுவார். உங்களுக்கு சொல்லவே வெக்கமா இருக்குல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்குறோம். சொல்லலைன்னா அப்புறம் நீங்களாச்சு ஆண்டவராச்சு, எனக்கு இல்லை. நான் தைரியமாக சொல்லுவேன், ஜோதிக்குமாரே உன்னை எப்படி நான் சொன்னதான் சொல்லுவீங்களோ. உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சங்கீதம் 119:50 வாசிக்கிறேன். ஓகே, போகட்டும். இன்றைக்கு என்ன பிரதர் டாபிக் என்று சொல்லும்போது எப்ராயிமை கைவிடாதவர். எப்ராயிமையே நல்லா கவனிங்க. எப்ராயிமே மேன் இருக்கா உங்க பைபிள்ல? அப்படின்னா எப்ராயிமே கைவிடாதவர் உங்களையுமே கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எப்ராயிம் பண்ணின ஏதோ சில சேட்டைகள் எல்லாம் இருக்கு. ஓசியாவில் மட்டும் ஒரு 6 காரியங்களை காட்டி தர முடியுமானால் அவன் அந்த சப்ஜெக்டை நான் காட்டி தந்துட்டேன்னா உங்களுக்கு முடியும் போது தைரியமா சொல்லுவீங்க என்னை கைவிட மாட்டார் என்று. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நிறைய காரியங்களை ஓசியா அழகாய் எழுதுகிறார். அவனையே கைவிடாதவர் கண்டிப்பாய் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், சப்ஜெக்ட் வந்து விடுகிறேன். எப்ராயிம் என்றால் பழுகு, பெருகு அப்படின்ற அர்த்தத்தில் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஓகேவா? அவனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு 1715வது ஆண்டு, பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். 1715வது ஆண்டில் இருந்து அவனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்த புத்தகத்திலிருந்து அடியனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். பெருகு, பெருகு இல்லாட்டி பழுகு என்கிற அர்த்தம் அந்த எப்ராயிம். ஓகேவா? அப்போ எப்ராயினுடைய சில டீட்டெயில்ஸை மட்டும் சொல்கிறேன். வசனத்தை வாசிக்க சமயம் இல்லை. நம்ம ஓசியாவுக்கு நேராக நம்ம வரப்போகிறோம். அப்போது அந்த எப்ராயிம் யார் என்றால் யோசேப்பினுடைய 2வது குமாரன். ஓகேவா? யோசேப்புடைய 2வது குமாரன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கிறோம். வாசிக்க சமயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50, 51, 52 அதை வாசிக்கிறோம். யோசேப்புடைய 2வது குமாரன். ஃபர்ஸ்ட் குமாரன் யாரு? வெரி குட், மனாசே. இவன் எப்ராயிம் சின்ன பையன். ஓகேவா? யாக்கோபு அவனை ஆசீர்வதித்ததை குறித்து ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13 20 வரை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆதியாகமம் 48 13 20 வரையிலும் அந்த யோசேப்பினுடைய தகப்பனான யாக்கோபு தன் பேரனாகிய மனோசையும் எப்ராயிம் ஆசீர்வதிக்கிறார். ஞாபகம் இருக்குதா? எப்படி ஆசீர்வதிப்பார்? யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்தும் போது கைகளை இப்படி வைத்து ஆசீர்வதி. என்ன கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் சின்னவனாகிய எப்ராயிமிடத்தில் தன்னுடைய வலது கையையும் மனோசை கிட்ட தன்னுடைய இடது கை வைத்து ஆசீர்வதிக்கும் போது இது இப்படி இல்லையப்பா, இதை மாற்றி வையுங்கள் என்று சொல்லி அந்த யோசிப்பு சொல்லும் போது நான் செய்வது சரியாய் செய்கிறேன் என்று எப்ராயிமை ஆசீர்வதித்ததை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13 20 வரை வாசிக்கிறோம். தெரிஞ்ச சம்பவம். ஓகேவா? எப்ராயிம் என்று வேதத்தில் காணப்படுகிற சில காரியங்களை நான் காட்டி தருகிறேன். அது ஒரு பெயர் மாத்திரமல்ல, அது ஒரு கிராமம். எப்ராயிம் என்பது ஒரு கிராமம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்ராயிம் என்பது ஒரு கிராமம். 2 சாமுவேல் 13:23 வாசிக்கிறோம். எப்ராயிம் என்பது ஒரு பட்டணம். கவனிங்க, எப்ராயிம் என்பது ஒரு பட்டணம். யோவான் 11ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11:54 ஒரு பட்டணம் என்று வாசிக்கிறோம். எப்ராயிம் என்பது ஒரு மலை என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்கானாவை குறித்து அந்த இடத்துல தெளிவாய் நம்ம வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, எப்ராயிம் என்பது ஒரு காடு என்று 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே தான் அப்சலோம் தொங்கிக் கொண்டிருந்தான், அடித்து அவனை கொன்றார்கள் என்று. நல்லா கவனிங்க, ஒரு கிராமம். 2 சாமுவேல் 13:23 ஒரு பட்டணம். யோவான் 11:54 ஒரு மலை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒரு காடு. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவ்வளோதான். இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். ஓசியாவுக்கு வந்துருங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். ஏன்னா வேதத்திலேயே மரியாள் 5 மரியாள்கள் உண்டு. வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நீங்கள் கண்கார்டன்ஸ்லையும் பைபிள் டிக்ஷனரி இருக்குது, அதிலெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தெளிவாய் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
திரும்ப வந்து விடுகிறேன். எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். ஓசியால மட்டும்தான், மற்ற சப் வேர்சஸ் நிறைய இருந்தாலும் அதை நானே சொல்லி கடந்து போகிறேன். ஓசியா புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எழுதுகிறவங்க வேணும்னா நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற விரும்புகிற அத்தனை பேரும் எழுதுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புகிற அத்தனை பேரும் எழுதுவார்கள் என்று சொல்லி தாழ்மையோடு சொல்லுகிறேன். மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரைட். எப்ராயிமையே கைவிடாதவர் உங்களை என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஓகேவா? இதை முடிஞ்ச உடனே நீங்க தைரியமா சொல்லலாம், இப்படிப்பட்ட மனுஷனா, அவனையே கைவிடலையே, என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்பர் 1 வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். போதும், நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, எப்ராயிமை குறித்து ஒருவேளை நெகட்டிவா இருக்கிறது போல தெரியும், ஆனா பின்னாடி அவனை என்ன செஞ்சார்? கர்த்தர் எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றி விட்டதை நாங்கள் காட்டி தந்து நான் முடிக்க போறேன். எனக்கு ஒரு 60 நிமிடங்கள் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, அந்த எப்ராயிம் விக்கிரகங்களோடு கூட கலந்தவன். நல்லா கவனிங்க. அப்ப அவன் இது யோசேப்புக்கு பிறந்த பிள்ளை தான், யாக்கோபுனுடைய ஒரு பேரன் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்தாலும் ஓசியா சொல்லுகிறார், எப்ராயிம் விக்கிரகங்களோடு கூட, விக்கிரக ஆராதனை அல்ல, அதோடு கூட அவன் கலந்தவன் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறது இல்லை பிரதர். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து வந்தா கூட இயேசு கிறிஸ்துவ போட்டோ போட்டோ இல்லை சிலுவை வச்சோ ஒரு ஜபமாலையோ வச்சோ நான் கும்பிடல பிரதர். அப்ப நான் இதில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 2 வசனத்தை நான் காட்டி தந்துட்டேன்னா உங்களுக்கு புரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று. வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னொருவர் எபேசியர் 5:5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போமா? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணும் உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். எதோடு கூட பவுல் கம்பேர் பண்ணுகிறார்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். 5:5 வாசிச்சிருவோம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அழகா எழுதுறார். எபேசுக்கு எழுதும்போது அவன் விபச்சாரக்காரன், அவன் அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாகிய அவன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சுதந்திரம் அடைய முடியாது. இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளத்துல என்ன செய்யறது? குத்துற மாதிரி இருக்குது. எப்ராயிம் விக்கிரக ஆராதனைக்காரன் தான். ஆனா நீங்களும் நான் என்ன செய்வோம்? எதையும் விக்கிரக ஆராதனை பண்றது இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, பொருளாசைக்காரனாகிய அத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். உங்களை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். இதை இன்னும் ஈஸியாய் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை தவிர அவருக்கு கூட ஈக்குவலா கூட, நல்லா கவனிங்க, ஈக்குவலா கூட என் பொண்ணு, என் பையன், என் கணவர், என் மனைவி, என் பேரப்பிள்ளை, அந்த மாதிரி எந்த பட்டம், படிப்பு, ஆசி, அந்தஸ்து எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நீங்க எதை வேணா வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் பாதர். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற எந்த இடத்தையும் மற்ற காரியங்களுக்கு கொடுப்பீர்களானால் அது விக்கிரக ஆராதனை காரியம். அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு வைத்திருக்கிற பங்கு வெளிப்படுத்தல் 21:8 எல்லாருக்கும் தெரியும். அக்கினியும் காந்தகம் எரிகிற கடல். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா விக்கிரக ஆராதனை பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதை குறித்தும் நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட இருப்போமாக. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னும் சில காரியங்களை வாசித்து காட்டி விடுகிறேன். அதே ஓசியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்ராயிமே நான் அறிவேன், அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே
இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. சோரம் போனான்னா டைவர்ட் ஆனது. நல்லா கவனிங்க. நல்ல வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும், ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும், அது டைவர்ட் ஆகி போயிடும். சோரம் போன நிறைய இடத்துல வாசிக்கிறோம். சோரம் போனார்கள், அறிவில்லாமையினால் சோரம் போனார்கள், அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள், அறிவில்லாமையினால் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதத்தில் அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சோரம் போனாயே என்றால் நல்ல ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு ட்ராக் மாறி என்ன செஞ்சிருவாங்க, ஓடி தன்னுடைய பந்தய பொருளை இழந்து விடுவார்கள். நல்லா தெரிஞ்ச காரியம்தான். 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து அவனும் அற்புதம் செய்திருப்பான், அவனும் கேஷ் கையில் வச்சிருந்தான், எல்லாவற்றையும் வைத்து இருந்தாலும் கூட கடைசியில் அவன் என்ன செய்யல, யூதா தன்னுடைய பந்தய பொருளை அவன் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான், எனக்கு சித்தமில்லாத எல்லா எதையும் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எவ்வளவோ ஜைஜாண்டிக்காய் இருந்த அந்த கோலியாத்தை ஜெயித்தவன் பச்சை பாலையிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனானே. யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து என்ன பிரதர் சொல்றீங்கன்னா, நீங்களும் நானும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது இயேசு கிறிஸ்துவை பிரத்யட்சமாய் சிலுவையில் அறையப்பட்டவராய் 1லேருந்து 4 வரலும் வாசிக்கலாம். நான் சொல்றதை கவனிங்கள். கண்ணில் பார்த்தீங்களே, ஆவிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? எல்லா பாடுகளும் வீணாய் பட்டீர்கள், அவைகள் வீணாய் போயிற்று என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் ஓட்டத்தை நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் விக்கிரகத்தை அடிமைப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த விக்கிர ஆராதனை என்று பொருள் சொல்லுகிற வேறு எதிலாகிலும் நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கி கொள்ளும் போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரதர், என்னால் அதெல்லாம் முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்று நீங்களே பொருள் கொள்ளலாம். ஓகேவா? ரைட். ஓசியா 6:10. பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. இந்த இடத்துல வேசித்தனம் நல்லா கவனிங்க. விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேசித்தனம் இருக்கும். நான் இதை ரெக்கார்டிங் மற்ற வெளியே போறதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது என்று தெரியல. எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல விபச்சாரம் வேசித்தனம் உண்டு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பிரசங்கத்தில். தனியாய் பைபிள் ஸ்டடியில் கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். அப்ப இதெல்லாம் விக்கிரக ஆராதனை குறிக்கும். 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் எப்ராயிமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராயிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கடக்க பண்ணினது, நரபலி செலுத்தினது. அப்ப முதல் பாயிண்ட்ல இதெல்லாம் அழகா இருக்கு. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல மாத்திரம் இப்படிப்பட்ட எப்ராயிமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லல, 7வது பாயிண்ட்ல சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விக்கிரக ஆராதனையான காரியம் என்னெல்லாம் இருக்கு என்பதை உங்க வீட்டுல போய் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எது மேலெல்லாம் உங்களுக்கு ஒரு இச்சை வருகிறதோ, அதாவது ஒரு ஈர்ப்பு வருகிறதோ, அது எல்லாம் பாவம். அது விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான பாவம். அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற ஒருவரும் ஒரு நாளும், திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை வைக்கிற இடத்துல நீங்கள் எதை வைத்தாலும், ஈவன் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஊழியத்தை கூட நீங்க என்ன செய்யாத, வைக்காத. ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்த கர்த்தர் இடத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்டு அதன் பிறகு போய் என்று சொல்லுகிற காரியத்தை வாசிக்கிறோம். நீங்கள் இதிலே தெளிவாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 1 விக்கிரக ஆராதனை காரணாகிய எப்ராயிம். நம்பர் 2 வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். தண்டிப்பின் நாளிலே எப்ராயிம் பாலாவான், நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். 11, 12, 13, 14 அதிலே கம்ப்ளீட்டா வாசிச்சிருங்க. அந்த பாயிண்ட்டை நான் சொல்லுகிறேன். எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான்.
ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. 14 நான் எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். போதும். முதலாவது எப்ராஹிம் இடத்துல காணப்பட்ட விக்கிரக ஆராதனை. இரண்டாவது காரியம், இது ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது அவன் பொட்டரிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, பொட்டரிக்கப்பட்டவன் அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் ஆங்கிலத்தில் அதை தேடி MOTH நல்லா கவனிங்க, வேணும்னா எழுதி கொள்ளுங்கள், மோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன என்று கூகுளை தேடி பார்க்கும்போது அது ஒரு ப்ரௌனிஷா இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு ப்ரௌனிஷா இருக்கிற அந்த பூச்சி என்று சொல்லுவார்கள். உங்க துணி மணிகளிலே என்ன செய்யும், அது அப்படியே கடித்து அந்த துணி மணிகளை எல்லாம் ஸ்பாயில் பண்ணி போடும். அப்ப இந்த அதிகாரத்தில் அவர் அந்த எப்ராஹிமை குறித்து எழுதும்போது அவன் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குறோம் என்கிற அர்த்தத்தில் முழுவதும் எழுதுகிறார். ஒன்று விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்த எப்ராஹிம், இரண்டாவது மற்றவர்களை இடரல் உண்டாக்குறவனாய் இருந்த எப்ராஹிம். நல்லா கவனிங்க, அவன் இடரல் உண்டாக்கும் போது அந்த இடரலை பற்றி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி மனுஷனுக்கு இடரல் உண்டாக்குற யாரா இருந்தாலும் சரி அவங்க கல்லுல என்ன செய்யணுமா, எந்திர கல்லை கட்டி கடலுடைய ஆழத்துல போட்டணுமா. யோசிச்சு பாருங்களேன், இப்ப அந்த கல்லை கழுத்துல கட்டாம போட்டா என்னாகும், 4-5 நாள் கழித்து மேலே வந்துடும். அவன் பாடி கூட மேலே வரக்கூடாதான். அப்போ மற்றவங்களுக்கு நீங்களும் நானும் இடரல் உண்டாக்கலாம் இருப்போமானால் நமக்கு அந்த நிலைமை. எப்ராஹிம் அடுத்தவர்களுக்கு இடரல் உண்டாக்குற அந்த பொட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க, பொட்டரிக்கப்பட்ட அந்த பூச்சியை போல இருப்பான். அவன் அப்படியே அரிச்சு மற்றவங்களை ஸ்பாயில் பண்ணிடுவான் என்கிற அர்த்தத்தில் அந்த இடத்துல 2வது பாயிண்டாய் வாசிக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இருதயத்தில் கையை வச்சு எந்த சூழ்நிலையிலும் நான் யாருக்கும் இடரலற்றவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இல்லை. புதுசாக வர மக்களாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க. நான் அநேக சர்ச்சில் பார்த்துருக்குறேன், ரொம்ப பக்கமாக இருக்கிறவங்க 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிலாம் பார்த்தா 1 மணி நேரம் லேட்டாக வருவாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களாம் தங்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சொல்கிறத போல நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் மற்றவங்கள பற்றி சொல்கிறேன், அப்படி தான் வருவாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இடர்ல உண்டாக்குறாங்க, காதால் கேட்டிருக்கிறேன். புதுசாக வருவாங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் பழைய மக்கள் அப்படி வரும்போது என்னைக்காவது அவங்கள பார்த்து கேட்கும்போது அவங்களே லேட்டாக வராங்களே பிரதர், புரியுது அவங்களுக்கு ஏன் எப்படி இடர்ல உண்டாக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்ராஹிம் ஓசியால எழுதுகிறார், அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தால் நான் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, அந்த எப்ராஹிம் ஒரு பொட்டரிக்கப்பட்டவனாய், ஒரு அந்த பூச்சியாய் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குனாய் இருக்கிறான். நான் யாருக்கு இடரல் உண்டாக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 3 வாசிக்கலாம். அதே ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 6:4. எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 7-8 வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். 7:11 வாசிங்க. எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். 9:11 வாசிங்க. எப்ராஹிமின் மகிமை ஒரு பறவையை போல் பறந்து போம், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கர்ப்பம் தரிப்பதும் இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப இதுலலாம் என்ன எழுதுகிறார் ஓசியாவை பத்தினா, அவனுடைய பக்தி 6:4 அப்படியே திரும்ப சொல்றேன். கவனிங்க, அவனுடைய பக்தி விடியற் காலத்திற்கான மேகத்தை போலவும் எப்படி இருக்கான், உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பார்ஷியாலிட்டியான, ஒரு சன்மார்க்கமான ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை தானே, இல்லைன்னு சொல்லலை. அது பக்திக்குரிய வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதை புரியுதா? புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு எல்லாரும் முதலிடம் கொடுக்குறவங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன சாமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவர் சொன்னாரா, நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன், முழு இடத்தையும் கொடுத்து விடுவேன்.
அல்லேலூயா. நல்ல வார்த்தை. கர்த்தருக்கு நான் முதலிடத்தை, நம்மள முதலிடத்தை கொடுப்போம். சண்டே மட்டும் முதலிடத்தை கொடுப்போம். செவ்வாய்க்கிழமை நோ பிரதர், புதன்கிழமை நோ பிரதர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நோ பிரதர் அப்படின்னு அவர் சொல்லலை. நான் முதலிடத்தை கொடுக்க மாட்டேன், முழு இடத்தையும் கொடுத்து விடுவேன். அதுதான் 2வது பாயிண்ட். நீங்கள் கர்த்தருக்கு எந்த இடத்தை கொடுத்துருக்கிறீங்கன்றதை கொஞ்சம் என்ன செய்யுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன சம்பவத்தை ரீசெண்டாக வாசித்தேன், எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் அதை ஃப்ராங்காக சொல்கிறேன். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன, இப்போ சண்டே கிளாஸ்னே வச்சுக்கோமே, அது வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் நடந்தது. நம்ம சண்டே கிளாஸ்னு வச்சுக்கோங்க. சண்டே கிளாஸில் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து கிறிஸ்மஸுக்கு நாடகம் போடுறாங்க. எல்லா பிள்ளைங்களும், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் நடிக்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு அந்த திக்கு வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் நல்லா ப்ரொனவுன்சேஷன் பண்ண முடியாது. அதனால் அந்த டீச்சர் வந்து நீ வேண்டாண்டா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. உடனே அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம், அவனுக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், ஆனால் தயவு செய்து அவனை ஏதோ ஒரு சின்ன ரோலில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிற மாதிரி அவனை வந்து கொஞ்சம் இதை இன்புட் பண்ணிடுங்களேன்னு சொன்னோன்னே அந்த டீச்சர் வந்து என்னடா பண்ணுறது, டீச்சருங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசை, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் அவனை என்ன பண்ணிட்டாங்களா, சரி இருடான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். யோசேப்பும் மரியாளும் கர்ப்பஸ்ரீயாக அப்படியே கொண்டுட்டு வருவாங்க ஒவ்வொரு இடமா. அப்போ நீ ஒரு சத்திரக்காரன், உனக்கு வந்து கதவை தட்டி கதவை திறந்து இந்த மாதிரி எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இடம் இல்லை, ஒரே வார்த்தை தான் சொல்ல. என்ன வார்த்தை? இங்கே இடம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடான்னு அவங்க அம்மா டெய்லி ப்ராக்டிஸ் 10 நாளாக இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை. அவன் அப்படியே நல்லா சொல்ல கற்றுக்கிட்டான். புரியுதா? நாடகம் வந்துருச்சு. நாடகம்லாம் ஆக்சுவலாக ரிஹர்சல் முடிஞ்சு நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. மரியாளும் யோசேப்பும் அப்படியே வர்றாங்க. வந்த உடனே சத்திரத்தை தட்டி எனக்கு தங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இவனுக்கு மறந்து போச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வாய் வரல. இங்கே அங்கேருந்து மிஸ் சொல்லிட்டோம், இங்கே இடமில்லைன்னு சொல்லிட்டான்றாங்க மிஸ்ஸு. இந்த பக்கம் அம்மா இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை சொல்லிட்டான்றாங்க. இந்த பையன் மெதுவாக இங்கே இடமில்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது வந்து டீச்சர் சொல்லி கொடுக்கல, அந்த நிலைமையை பார்த்தோன்னா அது வாசனை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இடமில்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் இயேசுக்கு எந்த இடத்த பிரதர் சிஸ்டர் கொடுத்துருக்குறீங்க? ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி நான் படிக்கிறத ஆவியான ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன். உங்கள் உள்ளத்தில் இயேசுக்கு எந்த இடத்த கொடுத்துருக்கீங்கன்னு வாசித்து கேட்டு பாருங்களேன். உங்கள் இல்லத்தில் எந்த இடத்த இயேசுவை கொடுத்துருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் இயேசு எங்கே இருக்கிறார்? அந்நியரோடு அவன் என்ன செஞ்சிட்டானா கலந்து அவன் என்ன செஞ்சிட்டான், தேவனை விட்டு அவன் தூரம் போயிட்டான். அப்போ முதலாவது அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2 அவன் என்ன செஞ்சான், ஒரு இடரல் உண்டாக்குறவனாக இருந்தான். அல்லேலூயா. 3வது அவன் அந்நியரோடு கூட என்ன செஞ்சிட்டானா கலந்துட்டான். இன்னைக்கு சபை அப்படி தாங்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வாசிச்சு காட்டணும்னா அதை நான் வாசிச்சு காட்டுறேன். ஓசியா அப்படியே இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்ல மனப்பாடமான சொல்லப்பட்ட வசனங்கள். அப்போ அந்நிய ஜனங்களோடு கூட உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை வேலை செய்யலாம், ஜாபில், கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், சிஸ்டர்னு சொன்னோம் எல்லாம். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப் தானே தவிர அது ஃபெல்லோஷிப் இல்லை. ஃபெல்லோஷிப் தேவ ஜனங்களோடு கூட மாத்திரம்தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசனை, நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்களுடைய ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் யார் கூட பழகி பாருங்கள். நல்லா ஜெபிக்கிறவங்க சும்மா போங்க. நான் வந்து பிரயாசப்பட்டு போவேன். சும்மா போனீங்கன்னு 4 நாளுக்கு நான் எந்த நேரம் பார்த்தாலும் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளும் ஜோம் பண்ணலான்ற இந்த பழக்கம் வந்துடும். நல்ல வேதத்தை வாசித்து தியானித்து நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணவங்க 10 நாள் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஆனால் ஊர்க்கதை
உலகத்துக்கு அதை பேசுறவங்ககிட்ட போய் பாருங்களேன். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல 2 விசுவாசிங்க இருந்தாங்களாம், அக்கம் பக்கம் விசுவாசிகள். ஒரு அம்மா 2 பேருமே நல்லவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு அம்மாவுக்கு வந்து யாரையாவது பற்றி ஏதாவது பேசினா தான் அந்த அம்மாவுக்கு நைட் தூக்கமே வரும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், ஓகேவா? அப்படி. ஆனால் இந்த அம்மானா ஒரு வார்த்தை கூட வீணாக பேசவே பேசாதான். பக்கம் வந்த உடனே என்ன பண்ணுச்சுன்னா, நல்லா இந்த பக்தி உள்ள அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் அது வந்து எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடித்த உடனே அக்கான்னு வந்து கதவை தட்டுச்சான். வந்த உடனே வந்து உட்காந்துச்சான். இந்த அம்மா ஜப நேரமே 10லேருந்து 12 வரலும் போச்சான். ஊர்க்கதை உலகத்து கதையெல்லாம் பேசுவான். என்னோட இது பிரச்சனையாக போச்சேன்னு. ஒரு நாள் வந்துச்சான், 2 நாள் வந்துச்சான். இந்த அம்மாவால் தாங்க முடியல, எதிர்த்து சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரே சபை விசுவாசியாச்சே. பாஸ்டர் ஐயா கிட்ட போய் கேட்டுச்சான். பாஸ்டர் ஐயா சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அம்மா வந்து கதவை தட்டுற நேரம் பார்த்தோன்னா பாய் எடுத்து ரெடியாக போட்டு கையை பிடிச்சி வெட்டுக்குன்னு இழுத்துட்டு வா, உட்காந்து 12 வரலும் ஜோம் பண்ணிரு. நல்ல ஐடியாவாச்சே. முதல் நாள் வந்து அக்கான்ச்சான், வாமா உனக்கு தான் காத்திருந்தேன். கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துச்சான். 2 hours ஜபம் ஓடிடுச்சான். என்னடா வந்த காரியம் முடியலையே, போயிடுச்சான். 2வது நாள் வந்துச்சான். 2வது நாள் அக்கான்ச்சான், வாமா உனக்கு தான் காத்திருந்தேன். கையை பிடிச்சி 2 hours ஜோம் பண்ணிடுச்சான். 3ஆம் நாள் வந்திருக்குமா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் ரகசியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க. அந்நிய ஜனத்தோட எந்த சூழ்நிலையிலும் எந்த இதுலையும் பார்ட்னர்ஷிப்பு அது இது ஐக்கியம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது. அவங்கள ரட்சிக்கும்படிக்கு நான் அவங்க கூட போகிறேன். அந்த வேலையெல்லாம் ஒன்றும் வேணாம். இயேசுவை பற்றி சொல்லிட்டீங்களா, சபையில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டிங்களா, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க கூடயே போகிறோம். அவங்க அந்த வேலையை பிஸ்னஸே தேவையில்லை. எங்கள் பிஸ்னஸை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3வது காரியம், அவன் அந்நியரோட கலந்து தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டான். நம்பர் 1 விக்கிரகாராதனை. நம்பர் 2 இடரல் உண்டாகும். நம்பர் 3 அந்நியரோடு கலந்து. எஸ். நம்பர் 4 ஓசியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 9:8. எப்பிராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். போதும். தேவனோடு 4வது காரியம், தேவனோடு கூட என்ன செய்கிறானா, எதிர்த்து நிற்கவனாக இருந்தான். 9:16. எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். 11:12. எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான். 12:14. எப்பிராயீமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். 4வது காரியம், தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறவன். முதல் வசனத்தில் வாசித்தோம். அதுக்குரிய என்ன இருக்கு, பின்னாடி தண்டனைகளை ஒவ்வொன்றா சொல்றாரு. நான் பெரிய பைபிள் ஸ்டடி 2-3 நாள் வாரம் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு காட்டித்தர வேண்டும் என்பதனால அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 11:12 அவன் பொய்களினாலும். அப்போ இந்த காரியங்கள் தேவனோடு கூட எதிர்த்து நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செய்வான், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான், வஞ்சகம் பண்ண ஆரம்பிச்சிருவான், தேவனை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவான், இதெல்லாம் ரிலேட்டடாக வரும். நான் சொல்றது ஒன்று புரியுதா? இதை ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா, அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பொய்யை மறைக்கணும்னா வாய் நல்லா இதுல நல்லா வரும். அப்போ வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது, பொய் வரவே கூடாது. நல்லா கவனிங்க. உயிரே போனாலும் பொய் வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வயசான தகப்பனார் இருந்தாரா, நல்லா கவனிங்க, ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். வயசான தகப்பனார், அவர் தன் வாயில வாழ்நாளில் பொய்யே சொன்னது கிடையாதாம். அப்படிப்பட்டவர்கிட்ட சின்ன குழந்தை வந்து அந்த இங்கு பாட்டில் இருக்குல்ல, அந்த இங்கு பாட்டிலை திறந்து கொடுக்க சொல்லிச்சான். திறக்க முடியலன்னு சொன்னா பொய். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அந்த பாட்டில் எடுத்து வச்சு திறக்க முடியுதேன்னாராம். புரியுதா? புரிஞ்சு போயிடுச்சா? திறக்க முடியுதே. அந்த குழந்தைக்கு அவருடைய ப்ரொனவுன்சியேஷன் தான் புரியுதே தவிர அர்த்தம் என்ன செய்யல. அதுல கூட பொய் சொல்லாமல் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்த தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பொய் சொல்லாம வாழ முடியாதுங்க. எல்லாரும் பொய் சொல்றாங்க. போங்க, பொய்யை ஒன்னா சொல்லி எல்லாரோட கூட போய் வெளிப்படுத்தல் 21 போயிடுங்க. அப்படியே திரும்ப சபைக்கு வராதிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பொய் மட்டும் நான் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா சபையில் ஒருத்தருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு. வேணாம்.
யோசிச்சு பாருங்களேன், என்னத்துக்குன்ற ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காட்டி போங்க, பிடிச்சா பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிடிக்காது பிரைஸ் லார்ட் சொல்லாமல் எங்கேயாவது 4 கதவு இருக்க பூந்து போங்க, வேண்டான்னு சொல்லலை. என்னத்துக்கு அந்த நடிப்பு வேஷம்? தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எப்ராயிம் தேவனோடு கூட எதிர்த்து நின்றபடினால இதெல்லாம் வந்துச்சான். இதெல்லாம் இருந்தால் நீங்களும் நானும் தேவனோடு எதிர்த்து நிற்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன். விக்கிரக ஆராதனை என்னன்னு சொல்லிட்டேன்ல, பார்க்கறது, பறக்கிறது, நடிக்கிறது, அதில் அப்படியே ரோட்டில் போகும்போது அப்படியே இதில் குத்தி வச்சு அதை அப்படியே சுத்தம், புரியுதா? அப்படியே நெய் வலியும், சைடில் ஹீட் வரும். என்னது இது? வாய் வந்துருச்சு பத்தியா? இதெல்லாம் அப்படியே பார்த்த உடனே வரும். எல்லாம் விக்கிரக ஆராதனை. நல்லா கவனிங்க, அழகான ஒரு வசனம் இருக்க, நீ போஜன பிரியனானால் வேணாம், அதெல்லாம் வேணாம். ரைட். 1 விக்கிரக ஆராதனைக்காரர்கள், 2வது இடர் உண்டாக்குறவன், 3வது அந்நிய ஜனங்களோடு கலந்தவன், 4வது தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறவன். தேவனோடு கூட எதிர்த்து நின்னுறாதீங்க. தேவ சத்தத்தை கேட்டு பழகுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? பெரிய விசுவாசிகள், பல வருட விசுவாசிகள் தான், இது தேவன் பேசுகிற சத்தமா புரிஞ்சுக்க தெரியல, இது பிசாசு பேசுகிற சத்தமா புரிஞ்சுக்க தெரியல, இது மனுஷன் பேசுகிற சத்தமா. இந்த 3 சத்தத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி இது எந்த சத்தம்னு கூட இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியாத மக்களை பார்க்கும்போது இவங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, இன்னொரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? தடை வரும். எல்லாருக்குமே தடை வரும். தடை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தடை வரும்போது இது தேவன் எனக்கு தடையை உண்டாக்குகிறாரா, இல்லை பிசாசு எனக்கு தடையை உண்டாக்குறானா, இல்லை நானே என்னுடைய தடையை உண்டு பண்ணி கொள்ளுகிறேன்னா, அதை ரெகக்னைஸ் பண்ண, டிஃபரன்ஷியேட் பண்ண இன்னைக்கு தெரியல. இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓடி முடிக்க முடியும்னு தெரியல. இது ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி சப்ஜெக்ட் இருக்கு. பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாய் நம்ம பிரிச்சு, அதான் பகுத்து அதை பிரித்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வளர 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 வேதத்தை வாசிக்க 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 கற்றுக்கொள்ள 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 இதெல்லாம் உங்களுக்குள்ளார அப்படியே சாரத்தை போல், ஜூஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஜூஸை போல் இருங்கோம். அழகாக தெளிவாக திட்டமாக கர்த்தருடைய ஆவியான நமக்கு கற்றுத்தருவார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் குழப்பத்தினுடைய தேவனே கிடையாது. நல்லா கவனிங்க. அவர் தடைகளை உண்டு பண்ணுவாரானால் மீகா 2:13 தடைகளை என்ன செய்வார்? நீக்கி போடுவார். அது செங்கடலாக இருக்கட்டும், அது யோர்தானாக இருக்கட்டும், அது எரிகோவாக இருக்கட்டும், 7 ஜாதிகளாக இருக்கட்டும், அவர் எங்கே எப்படி செய்ய முடியுமோ அவர் தடைகளை நீக்கி போட்டு உங்களை அழகாய் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. ஆனால் உங்களால் வர தடையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா? உங்களால் வருகிற ஆசீர்வாத குறைவை உங்களால் ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்ள முடியாது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க. போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நீங்கள் தடைகளை உண்டாக்குகிறீர்களா? இந்த சோதனை தேவனிடத்தில் வந்தா அந்த சோதனைக்கு ப்ரமோஷன். அல்லேலூயா சொல்லுங்க. இது பிசாசு கிட்ட இருந்து வருதா, அதை மேற்கொள்ள தேவன் எனக்கு பலன் தருவார். இது என்னால் வருதா? வெயிட் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, கதருங்க, கர்த்தர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிற அந்த வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு வேணாம். தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பர் 4, நம்பர் 1 சொல்லுங்க. எப்ராயிம் விக்கிரக ஆராதனைக்காரன், அவனையே கைவிடல, என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்பர் 2, அவன் இடரல் பண்ணுகிற மனுஷனாக இருந்தான், அவனையே கைவிடாதவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 3வது அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்து அவன் அப்படியே மிங்கிள் ஆயிட்டான். அதனால தான் அங்கே பிரச்சனையும் போராட்டம் வந்துச்சு. அதனால நான் அந்நிய ஜனங்களோடு கலக்க மாட்டேன் ஆண்டவரை, அவனையே கைவிடாதவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 4வது அவன் தேவனோடு எதிர்த்து நிற்கிறவன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவனோடு கூட அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இருந்தான். தேவனை ஒரு நாள் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஆண்டவரை, தாழ்மையோடு கூட தேவ வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்பர் 5, ஓசியா 10:11 வசனம். ஓசியா 10:11. எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். 5வது காரியம் என்ன என்றால், அவன் நல்ல கவனிங்க, நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய்த்தான் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் கழுத்தில் மேல் அழகான நுகத்தடி வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நுகம் பூட்டப்படாதவன்.
நல்லா புரிஞ்சுங்க. 5வது பாயிண்ட், நுகம் பூட்டப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பாடும் எனக்கு வரக்கூடாது. என்ன கவனிங்க எல்லாரும், எந்த சோதனையும் எனக்கு வரக்கூடாது. கண்ணை திறந்த ஆசீர்வாதம், கண்ணை மூட்டின ஆசீர்வாதம், இல்லை தரிசனத்தில் ஆசீர்வாதம், சொப்பனத்தில் ஆசீர்வாதம், எல்லா இடத்துல ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பழகிட்டாங்க இன்னைக்கு சபைக்கு. நான் தவறு என்று சொல்லவில்லை, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, தரித்திரரான என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஐஸ்வர்யவானான அவர் என் நிமித்தம் தரித்திரரானார் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர் விரும்புகிற காரியம், டவுட்டே கிடையாது. ஆனால் பாடுகள் என்று வரும்போது நமக்கு எந்த பாடும் வரக்கூடாது. ஒரு தலைவலி வரட்டும், சர்ச்சின்னோ, ஒரு வயிற்று வலி வரட்டும், சர்ச்சின்னோ. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாது, போகாமல் இருக்கவோ ஜெபிக்காமல் இருக்கவோ முடியாது. ஆனால் பாடுகளை கண்டால், இன்னைக்கு அதுதான் அவனுடைய 5வது பாயிண்ட்டு. அவனுக்கு எல்லாம் பழக்கப்படுத்தி கொடுத்த, ஆனால் அந்த நுகத்தை அவன் கழுத்தில் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, மனசில் நுகம் பூட்டப்படாதவன். 5வது பாயிண்ட்டு. இன்னைக்கு பாடுகளையும் நமக்கு வருகிற சோதனைகளையும் இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3:12 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப எதையுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன காரியத்தை சகிக்க முடியலையே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், உங்க உள்ளத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் ட்ரெயின்டு பர்சன் தான், ஆனா அவன் கழுத்துல நுகத்தை வச்சு நான் பூட்டுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்தையும் சகிக்க நம்ம ஆயத்தமா. இந்த உலகத்துல போராட்டம் இல்லைன்னா பரலோகமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுது அவங்களுக்கு? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சகிக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அதான் நாட்கள் வரும்போது அப்படியே மனசில் நிறைய வார்த்தைகள் வரும். அவன் அக்கினியிலே 3 பேர் இல்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினியிலே உலாவினாங்க. வெயிலில் அவங்க வேலூர் போகும்போது எனக்கு அந்த தாட்ஸ்லாம் வருது. முன்னாடியே வந்துச்சு, ஆனால் அதை ரிப்பீட் பண்ணார். நல்லா கவனிங்க. அக்கினியிலே 3 பேர் உலாவினாங்க. வெயில் அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகுமா? நான் புரியுதா புரியலையா? அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினியிலே நான் பிறந்துட்டேன், அக்கினியிலே வாழ்ந்துட்டேன், அக்கினியிலே உலாவிட்டேன். இன்னைக்கு வெயில் எனக்கு ஒன்றும் செய்யாது. சிங்கத்தையே பார்த்துட்டேன், எங்க சிங்க குகையில் சிங்கத்தோடு கூட நைட்டெல்லாம் படுத்திருந்தேன். காலையில் எந்திரிச்சு வரேன், வெளியே ஒரு நரி வருது, பயப்படுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி உங்களை அந்த வசனங்கள் வரும்போது, அந்த வார்த்தைகள் வரும்போது, அந்த தியானங்கள் வரும்போது அதை அப்படியே மெடிடேட் பண்ணி நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிங்கத்திலே 3 நைட்டெல்லாம் சிங்கத்தினுடைய இதில் ஒரு அழகான ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அழகா. தூக்கி போட்டாங்க. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் தானியேல் 6ஆம் அதிகாரம். தூக்கி போட்டாங்க. பகலெல்லாம் ஊழியம் செஞ்சு தானியேலுக்கு ரொம்ப டயர்டு. கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் நினைக்கிறேன். அந்த பீரியடு முடியும் போது அவனுக்கு 90 இயர்ஸ் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. தூக்கி போட்டாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. லைனா சிங்கத்தெல்லாம் வர சொன்னானா, லைனா படுன்னு சொன்னானா, லைனா படுத்துச்சான். நல்ல மெத்த மேலே அது மேலே உட்காந்து தூங்குனானோ. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உணர்ந்து எழுதியிருக்கிறார், நல்லா அழகா தூங்குனானா. சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. சேதப்படுத்தாததுக்கு காரணம் அவன் 24 ஹவர்ஸ் ஜெபிக்கிறவன். போன தடவை சொன்னேன், அவன் 24 ஹவர்ஸ் ஆராதிக்கிறவன், 24 ஹவர்ஸ் அவன் தேவனை தேடுகிறவன். அப்படியா 6:22 சொன்னா அது மட்டும் வாசிச்சிருங்களேன் ப்ளீஸ். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டு விட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் காப்பாற்றும், மாற்று கருத்து இல்லை. உபவாசம் காப்பாற்றும், மாற்று கருத்து இல்லை. ஆராதனை காப்பாற்றும், மாற்று கருத்து இல்லை. வசனம் நம்முடைய வாழ்வு, மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் சொல்லி அவங்க என்ன செய்யல, கிளைம் பண்ணல. இதெல்லாம் நான் ரொட்டீனாக செஞ்சதுனால உமக்கு முன்னாடி நான் என்ன செய்யலை, நீதி கேடு செய்யலை. தேவனுக்கு முன்பாக நான் ஒரு குற்றமும் செய்யலை. அப்போ இதெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? யாருக்கும் இடர்லாற்றாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் உள்ளம் பியூராக மாறிடும். நீங்கள் நீதி கேடு செய்யாமல் வாழ்ந்துடுவீங்க. இன்னொரு காரியத்தையும் காட்டித்தரேன். யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சிருங்க. யோனா தீர்க்க தரிசன புத்தகம்
3ஆம் அதிகாரம் 10வது வசனம். Glory to God. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் அவர்கள் என்று தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தேவன் அவர்களுடைய கிரியைகளை தேவன் பார்த்து என்ன சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேவன் எதை பார்க்கிறாரு? கிரியைகளை பார்க்கிறார். உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ராஜா முதல் கொண்டு ஆடு மாடுகள் கூட வேதத்தில் ஒரே இடத்துல தான் ஆடு மாடுகள் கூட உபவாசம் இருந்த இடம் யோவானா 2ஆம் அதிகாரம். எல்லாம் அப்படி 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். எதுவுமே சாப்பிடல. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆகா, நீங்களெல்லாம் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தீர்கள், 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தீர்கள், இரவெல்லாம் எல்லாம் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சதுனால தான் அவங்க பொல்லாத கிரிகளை விட்டு மாறினார்கள். சத்தம் அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உபவாசம் பண்ணி கர்த்தரை மாத்திடுறோம். புரியுதா உங்களுக்கு? தான் மனசுல விரும்பினது என்னுடைய காரியம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்து, ஆண்டவரே கையெழுத்து போடுங்க, சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணிங்கன்னா நான் போவேன். அதுக்காக உபவாசம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபில்லப் பண்ணுறீங்களோ அதை ஃபில்லப் பண்ணுங்க, நான் கையெழுத்து போட்டு என் பேப்பரை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் உபவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் பிரதர் இந்த பிரச்சனை இல்லை, உபவாசம் கொடுத்துக்கலாம் நாங்கள் வரவே மாட்டோம், எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம், நீங்கள் இருக்கிறீங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாதத்துக்கு 30 நாள் இல்லை, 31 நாள் இந்த மாதம். இங்கே ஒரு 31 பேர் என்கிட்ட வரீங்க. போகும்போது என் திருமணத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கள் நம்பர் 1, என் படிப்புக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கள் நம்பர் 2, என் வேலைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கள் நம்பர் 3, என் ப்ரமோஷனுக்காக 31 பேர் அப்படி சொன்னீங்கன்னா என்னைக்கு சாப்பிட்றது? சாப்பிட்டாலே நிற்க முடியல. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணியிருக்கீங்களா? உபவாச ஜெபத்தினால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அப்போது உபவாசம் பண்ணி ஒரு வேளை, ஒரே ஒரு வேளை இல்லை 2 வேளை இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பிடுவீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை செய்ய நினைச்ச தீங்கை செய்யாமல் உங்கள் மீது மனம் இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாடுகள் வருது, போராட்டம் வருது, அவமானம் வருது, நிந்தை வருது, துக்கம் வருது, இல்ல இதெல்லாம் வருது பிரதர். ஓகே, வரட்டும், தாராளமா வரட்டும். ஆனா எனக்கு நுகத்தை சுமந்து 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 எனக்கு பழக்கங்க. நான் அக்கினியில இருந்து வெளியே வந்தவங்க, இந்த வெயிலுக்கு பயப்பட மாட்டேங்க. சிங்க குகையிலிருந்து சிங்கத்தோடு கூட வந்தவங்க, இந்த நாய் நரிக்கு பயப்பட மாட்டேன். தைரியமா போய் நில்லுங்க, உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நம்பர் 1 விக்கிரகாராதனை, நம்பர் 2 இடரல் உண்டாக்குகிறது, நம்பர் 3 நீரோடு கலந்து நம்பர் 4 தேவனோடு எதிர்த்து நிற்கிறது, நம்பர் 5 நுகம் பூட்டப்படும், நுகம் என்றால் பாடுகள். ஓகேவா? நம்பர் 6 வாசிக்கலாம். 12:1. Glory to God. எப்பிராயீம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. 12:8. எப்பிராயீம் நான் ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். இது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, சப் ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. அப்போ 6வது காரியம் திருப்தி அடையாதவன் என்று வேதத்தில் வாசிக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா அதில் வர சப்ஸ்டன்ஸ் திருப்தி அடையாதவன். அப்போது விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த அவனை கர்த்தர் கைவிட மாட்டார் என்றால் நம்மை கைவிட மாட்டார். அவன் எல்லாருக்கும் இடரில் உள்ளவனாக இருந்தான், ஆனால் நான் யாருக்கும் இடரலற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். 3வது, அவன் அந்நியர்களோடு கூட கலந்து தன்னுடைய ஜீவியத்தை அவன் ஸ்பாயில் பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் தேவனை எதிர்த்து நிற்கிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் நுகத்தை பூட்டி நுகத்தை பழக்குவிக்காத ஒரு பாடுகளை சகித்து கொள்ளாத ஒரு மனுஷனாக இருந்தான் என்று பார்த்தோம். 6வது காரியம், அவன் எதிலுமே அவன் என்ன செய்யலை, திருப்தி அடைய மாட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நடந்து வந்திருப்போம், கர்த்தர் சைக்கிள் கொடுத்துருப்பாரு, ஆனால் சைக்கிளை விட அடுத்தது ஒரு டிவிஎஸ் எக்ஸலா பழைய காலத்து வண்டி, அதை பார்த்த உடனே ஒரு கீர் வண்டி, அந்த கீர் வண்டி பார்த்த உடனே என்னது வேற ஏதாவது ஒரு காரு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஆடி காரும் பென்ஸும் அதே ரோட்டில் டிராஃபிக்கில் நிற்கிது. 50,000 ரூபாய்க்கு வாங்கின மாருதி வண்டியும் இந்த டிராஃபிக்கில் தான் நிற்குது. அதே இது தானே, ஆனால் அதில் தான் போவேன், அதில் தான் வாழ்வேன், அப்படி தான் உடுத்துவேன். திருப்திப்படுத்த முடியாத ஏராளமான காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 30:15-16
வாசிக்கிறோம். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்று 27:7 நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அவன் திருப்தியே படுத்த முடியல. யாரால? கர்த்தரால. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி வாழ்கிறோம்? நமக்கு கிடைச்ச கொஞ்சத்தில் நம்ம திருப்தியாக இருக்க கற்றுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டோட அவன் எப்படி மனம் மாறினான் என்று காட்டி தந்து நான் முடிக்க போகிறேன். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். இதுதான் இருக்குது. இல்லை அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா சாப்பாடு போடும்போது அவங்க என்ன செஞ்சு வச்சாங்களோ அதை போடுவாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டாட்டே போ, தூக்கி போட்டு போயிட்டே போயிடும். இன்னைக்கு முடியுமா? நைட்டு 10 மணிக்கு கதவை தட்டி சங்கின்னு வருது. என்னது? அந்த சிக்கன் லாலிபாப். அல்லேலூயா. என்னடான்னு பார்த்தா குழந்தை அழுதுச்சா உடனே வாங்கி கொடு. இன்னும் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டாச்சு ஏதோ, மத்தியானம். இதெல்லாம் நான் நடைமுறையில் நிறைய இடத்துல பார்க்குறேன். நீங்களாம் தங்கம், உங்களை சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். மத்தியானம் நல்லா மட்டன் சிக்கன் பறக்கிறது ஓடுறதெல்லாம் வாங்கியாச்சு. சாயந்தரம் வாக்கிங் போகிறோம், சரி அப்படியே ஹோட்டலில் சாப்பிடலாமோனா அங்கேயே அந்த மெனு கடை பார்த்து பறக்கிறத பார்க்குறீங்களே. நியாயமானு யோசிச்சு பாருங்க. நீங்கள் சாப்பிட வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் போதும் பிரதர், எங்களுக்கு போதாதுன்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது உங்கள் இஷ்டம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், திருப்தி இல்லை. காண்கிறதுனால் கண் என்ன செய்யாதான்? திருப்தி ஆகிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பார்க்கறதெல்லாம் போக்குறதெல்லாம், அதுவும் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் போல தோணுது. சொல்லிட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புடவை கடையில் போய் 1008 புடவையை 4 நாள் செலக்ட் பண்ணுவாங்க. வெளியே வந்தோடனே இந்த பொம்மைக்கு கட்டி இருக்கிறத பார்ப்பீங்கல்ல. அல்லேலூயா. சிரிப்பாக இருக்குல்ல. சிரிக்கிறவங்களாம் அப்படியே பார்த்தவங்கன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ திருப்தியே பட முடியலையே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு வரமாட்டேங்குது. அப்போ யோசனை, ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். கொஞ்சத்தை கண்டு நீ குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடுன்னு சொல்லி ஃபாதர் பாடுறாரு. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? நான் மிகுந்த தாழ்மையோடு முடிப்பதற்கு முன்பு தேவ சமூகத்தில் சொல்கிறேன், நீங்கள் எதை கொடுத்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எப்படி இருந்தாலும், யாருமே இல்லாத சூழ்நிலையில், யாருமே இருக்கிற சூழ்நிலையில் கூட யாருமே இல்லாதபடிக்கு வாழ கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இல்லை தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சொல்ல முடியும். ஒருவேளை சின்ன வயசுலேருந்து இந்த ட்ராக்லேயே கர்த்தர் வளர்த்துட்டான். எனக்கு தெரியாதுங்க, நல்லா ஊழியக்காரனாவேன், பைபிள் எடுப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவ ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் மாதிரி வேதத்தை சாப்பாட்டுக்காக படித்தேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹாஸ்டலுக்காக படித்தேன். ஆனால் பின் நாட்கள் இப்படி வந்து நிற்பேன், எல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன்னு எனக்கு கனவுல கூட நினைக்கல. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வருமானம். அவனுக்கு திருப்தி இல்லை, ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கொடுத்ததில்லை, உனக்கு திருப்தியாக இருக்கிறாயா அப்படின்னு கர்த்தர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க? நான் உங்களை குறை சொல்லலை, நான் உங்களை குற்றப்படுத்தலை. அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான், அவன் எல்லாருக்கும் இடரல் உள்ளவனாக இருந்தான், அவன் அந்நியனோடு கூட கலந்திருந்தான், தேவனோடு எதிர்த்து நிற்கவனாக இருந்தான், பாடுகளை நுகத்தை பழக்கப்படாதவனாக இருந்தான். அவனை திருப்திப்படுத்தவே முடியலையே. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் என்ன நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் ஜீவனையே கொடுத்தா கூட அவங்கள திருப்திப்படுத்த முடியாத ஏராளமான மக்களை எங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்தேன், மிகுந்த தாழ்மையோடு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. நான் யோசிச்சு பண்ணி பார்ப்பேன், எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர், எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நோ, இப்படி தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கையை திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் நடத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுத்ததில் நான் திருப்தியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்க. நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு கானானுக்கு போகாததுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம் இல்லை? எல்லாம் வானத்துலேருந்து மண்ணாவான். இப்போ அந்த மண்ணா மட்டும் நம்ம கொடுத்தா யாரும் விலைக்கே போக மாட்டோம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் பிஆர்எஸ். ஏன்னா காலங்காத்தால் வந்தோன்னா மண்ணா வரும், போட்டு இடித்து ஏதாங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். பிடிக்கல உங்களுக்கு, தேனிட்ட பணியாரம் போல் இருக்குமா. நாங்கள்லாம் கொமுட்டிக்காயையும் வெள்ளை வெங்காயமும் வெள்ளை பொண்ணி சாப்பிட்டு நாட்களை நினைக்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு, பைபிளில் இருக்குது, என்னாகமத்தில் அடித்து நொறுக்குன்னு சொல்லிட்டு காடைகளை கொண்டு வந்தாராம். வாயில் தின்னு எங்கே வந்துச்சான்? மூக்கில் வந்தோன்னு அடித்து போட்டாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. அப்போது திருப்தி இல்லாத மக்களை கர்த்தர் தண்டிப்பாரோ என்று என் உள்ளத்தில் தோணுகிறபடினால தாழ்மையோடு பதிவு செய்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்வேன். சின்ன வீடோ பெரிய வீடோ இல்லை. நான்லாம் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்டையா தான், 2 வீடுமே நம்ம பாஸ்டையா தான் எனக்கு டெடிகேட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு என் பிள்ளைங்க, இது என்ன கோலி விளையாடுற வீடான்னு கேட்டாங்க. எப்பா, அது கொடுத்ததே கர்த்தர் எனக்கு பெருசு. என் வாழ்நாள் வீடெல்லாம் வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் தாழ்மையோடு சொல்கிறேன்,
ஹோல் வீடு பாஸ்டரையா டெடிகேட் பண்ண வீட்டினுடைய ஹோல் அந்த வீட்டினுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி நான் வாங்குவேன் 15 lakhs. எவ்வளவு சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். 1, 5, 15 லட்சம் தான் வீடே. ஆனா இன்னைக்கு ஒரு சென்ட் 25 லட்சம். யோசிச்சு பார்க்க முடியுதா? எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க, என்ன சார் இங்கே ஒரு சென்ட் 25 லட்சமா? என் வீடே 15 லட்சம் தான்யா. நான் சந்தோஷப்பட்டேன், கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொன்னேன். கொடுத்து கொண்டே இருக்கிறார், மேலே போய்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, தாழ்மையோடு சொல்கிறேன், இதுதான் கர்த்தர் கொடுத்தார். எஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுதான் கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் மேன்மேலும் வளர்வீர்கள். உங்களுடைய உள்ளத்தினுடைய பாரங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் சங்கீதம் 20 நாளின் இப்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சீக்கிரம் சொல்லிருங்க. நம்பர் 1 விக்கிரகாராதனை, நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் 6 ரைட். இப்படிப்பட்ட எப்ராயிம் இன்னும் நிறைய இருக்கு, நான் இதோட நிறுத்திக்கிறேன். 6 பாயிண்ட் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட எப்ராயிம் இதனுடைய சப் வேர்சஸ் நிறைய சொன்னல, அதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதனால் வருகிற தண்டனை, இதனால் வருகிற தண்டனை, இதனால் வருகிற தண்டனைன்னு சொல்ல பெரிய சப்ஜெக்ட். இன்னைக்கு முடிக்கலைன்னா நாளைக்கு நீங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. அதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு முடிக்கிற 10 நிமிஷம் கர்த்தர் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எப்ராயிமை கர்த்தர் எப்படி மாற்றி அவர் எப்படி சிநேகிக்கிறார் என்பதை காட்டி தந்து உங்களை விட்டார். வாசிக்கலாம். 14:8 Glory to God. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று, நல்லா கவனிங்க, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இந்த 6 பாயிண்ட் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் 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 என்று எப்ராயிம் சொல்லுவான். வாசிப்போம். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்து நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. 5வது வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 13:1 எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். கவனிங்க. அப்போ மறுபடியும் 11:8 வாசிச்சிருவோமா? 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நல்லா கவனிங்க. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பேரை போட்டு. நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அப்ப கூட மைக்ல வாசிக்கிறாங்களா பாருங்களேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஜோதிக்குமாரே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். அப்ப எப்ராயிமையே கைவிடாதவர் இங்க வந்திருக்கிற உங்களையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவன் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டவனாய் இருந்தான், அவன் அநேகருக்கு இடர் உண்டாக்குறவனாய் இருந்தான், அந்நிய ஜனத்தோடு கூட கலந்திருந்தான், அவன் தேவனை எதிர்த்து நிற்கவனாய் இருந்தான், நுகம் பூட்டப்படாத பாடுகளையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருந்தான், அவனை திருப்திப்படுத்தவே முடியவில்லை. இப்படிப்பட்ட எப்ராயிமை மன்னித்து அவன் சீர்கேட்டை குணமாக்கி அவனை சிநேகித்து அவனை லீலி புஷ்பத்தை போலவும் அவனை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் நான் மாற்றினபடியினால அவனையே கைவிடாதவன் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, அவர் கைவிடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சங்கீதங்கள் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அழகா சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நான் எப்ராயிமை கைவிட மாட்டேன், எப்படி கைவிடுவேன்? அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இல்ல பாஸ்டர்மா மூலமா கைவிட மாட்டேன் நிறைய கவுண்ட் பண்ண முடியல. தீர்க்க தரிசனமா உங்களை கைவிடுகிறது இல்லை என்று தேவன் பேசினார். ஆனா ஆண்டவர் பேசுகிற வசனம் என்ன அழகா ரிலேட்டடா வருது. உன்னை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. எப்படி தேடுறீங்க?
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? உபாகமம் 4:7 வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பது போல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற வேறு பெரிய ஜாதி இது. உங்களை அந்த இடத்துல நிறுத்தி, எப்ராயிம் இடத்துல நிறுத்தி ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி, எப்படி பிரதர் தேடுறோம்? எதை தேடுவோம்? எதை தேடுவோம்? தொலைச்சிட்டதை தேடுவோம். எல்லாமே தொலைச்சிட்டோமோ? அன்பை தொலைச்சிட்டோமோ? பாசத்தை தொலைச்சிட்டோமோ? பரிசுத்தத்தை தொலைச்சிட்டோமோ? உண்மையை தொலைச்சிட்டோமோ? போய் தேடுகிறேன், எங்கேயுமே அதெல்லாம் காணல. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதம் 12:1 சொல்லுகிறது. தம்முடைய நாமத்தை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு சுற்றி உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று 2 நாளாகமம் 16:9 வாசிக்கிறோம். உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. அதே ஓசியால வாசிக்கிறோம். தேவனோடு கூட எனக்கு வாசிச்சிரோமா? தேவனோடு கூட அந்த வசனத்தை ஆண்டவர் வாசிக்க சொல்லுகிறார். எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. எத்தனாவது வசனம்? ஒரே ஒரு நிமிஷம். ஓசியா 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சீயோன் சபையாரே சொல்றார். சீயோன் சபையாரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஒருவேளை தாழ்மையோடு கூட உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வசனத்தை கர்த்தர் கேட்பாரானால் என்ன சொல்ல போறீங்க? உங்ககிட்ட உண்மை இல்லையே, உங்ககிட்ட இரக்கம் இல்லையே, உங்ககிட்ட அன்பு இல்லையே, தேவனை பற்றிய அறிவு இல்லையே, என்னை தேடுகிற ஒரு உணர்வு இல்லையே, சுத்த இருதயம் இல்லையே, எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு வந்து இன்னைக்கு நிற்கிறீங்களேன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அங்கலாய்ப்பாரானால் இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. எல்லாம் கண்ணை முடிக்குங்க. யாரும் கண்ணை திறந்து தயவு செய்து பார்க்காதீங்க. கரெக்டான சமயத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருவேன். தைரியமாய், ஆண்டவரே எப்ராயிமையே கைவிடாதவர், என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை. சொல்லுங்க, என் ஊழியத்தை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என் குடும்பத்தை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என் பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என் பேர பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என்னுடைய எதிர்காலத்தை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என் பிஸ்னஸை கைவிட மாட்டீங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்ல 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 அது அப்படியே ஆகும். உங்க வாயினுடைய வார்த்தையில தான் எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்ராயிமையே கைவிடாதவர், என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை. ஒருவேளை அவனுக்கிட்ட இருந்த அந்த 6 காரியங்களில், நெகட்டிவான காரியங்களில் ஏதாவது ஒன்று என்னிடத்தில் இருக்கா? திருப்தி அடையாமல் இருந்திருக்கிறேனோ, நுகம் பூட்டப்படாமல் இருந்திருக்கிறேனோ, அந்நிய ஜனத்தோடு கூட கலந்திருக்கிறேனோ, என்னிடத்தில் இடரல் உண்டோ, என்னிடத்தில் விக்கிரக ஆராதனை உண்டோ, உங்க இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆதலால் உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை நம்பி உம்மோடு கூட வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எபிரேயருக்கு எழுதுகிறாரே. தெய்வ சமூகத்தில் தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுத்து வாயை திறந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சு, என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை புதிதாக்கி, ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன். நல்லா கவனிங்க, மனம் வருந்துகிறவர்கள் மாத்திரம்தான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. மனம் வருந்தினான். லூக்கா 15 ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் எல்லாமே இருந்துச்சே, என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் பன்றிகள் தின்னுகிற தவிட்டை நான் தின்றேனே. மனம் வருந்தி நான் உடனே டிசிஷன் எடுக்கிறான். அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். மனம் வருந்துதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு மனம் மாறுதல். 3வது ஸ்டெப்பு ரட்சிப்பு. இது 3 நமக்கு உண்டாகும்படிக்கு தெய்வ சமூகத்திலமை தாழ்த்துவோமா? எல்லாரும் வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. எப்ராயிமை கைவிடாதவர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரை. வாயை திறந்த ஒரு விசை கூட சொல்லுங்க. என் குடும்பத்தை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை, என் ஊழியத்தை கைவிட மாட்டீங்க. நான் யாரையும் நம்பி வாழல ஆண்டவரை. நான் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரை. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரை. உங்க மேல மட்டும் நம்பிக்கை வைத்து வாழுகிறேன். எனக்கு ஒரே ஒருவர் போதும் ஆண்டவரை. எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:25
வாசிக்கிறோம். அதையே சங்கீதக்காரர் 16:8 சொல்றாரு, நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, என் கடன்கள் மாறும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் ஆண்டவரே, என் வாழ்நாளில் எதெல்லாம் நெகட்டிவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தனோ எல்லாம் பாசிட்டிவாய் மாறும்படிக்கு நான் மனம் வருந்தி உமக்கிட்ட வரேன், மனம் மாறி உமக்கிட்ட வரேன். ரட்சிப்பு கர்த்தரால் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால அந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால எனக்கும் என் சந்ததிக்கு உண்டாவதாக என்று வாயை திறந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை, எப்பிராயீமை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை என்னையும் கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 சொன்னாரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுவிர கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54:13 சொன்னாரே. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் உன்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து. உங்கள் நம்பிக்கை யார் மேலே வச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்க? அருமையான சாட்சியை கேட்டோம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் என்று நீதிமொழிகள் 14:25 அந்த சகோதரி சொல்லும்போது அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்னெல்லாம் பண்ணோம், ஓகே உங்கள் சோர்சஸ், ஆனால் கர்த்தரை நம்பினாங்க. எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ், அரை மணி நேரத்தில் போயிட்டு அரை மணி நேரத்தில் வர இடத்துல கர்த்தர் கொடுத்தார். அங்கேயே கர்த்தர் அவங்களை ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிற. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க, மற்றவங்களை ஆயத்தமாக்குங்க, உங்கள் குடும்பத்தை ஆயத்தமாக்குங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, உண்மையாய் வாழுங்க, உத்தமமாய் வாழுங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க 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 வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். எங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே.
இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. ஐயா வாழ்க 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 ஓம் நாமம் வாழ்க வாழ்க. ஐயா நான்க வாழ்க 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 ஓம் நாமம் வாழ்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.